Hi friends, இந்த வீடியோவில் The Frontier Settlement of America அப்படிங்கிற டைட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. அமெரிக்கன் ஃப்ரண்டியர் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஹிஸ்ட்ரி தான். யூரோப்பியன்ஸ் வந்து அமெரிக்காவோட லேண்ட்ஸில் எந்த பகுதியிலலாம் வந்து செட்டில்ட் ஆகியிருக்காங்களோ அதுதான் நம்ம அமெரிக்கன் ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்கிறோம். இது வெஸ்ட்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் செட்டிலர்ஸ் அட்லாண்டிக் கோஸ்ட்டில் 17th centuryயில் செட்டில்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார் வெஸ்ட்டில் 19th centuryயில் செட்டில்ட் ஆகியிருக்காங்க. இந்த டேர்ம் ஃப்ரண்டியர் வந்து வெப்ஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் டிக்ஷனரியில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க 1890. அப்படின்னா என்ன மீனிங்னா, தட் பார்ட் ஆஃப் அ கண்ட்ரி விச் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேஸஸ் அனதர் கண்ட்ரி ஆர் அன் அன்செட்டில்டு ரீஜியன் எக்ஸ்ட்ரீம் பார்ட் ஆஃப் அ கண்ட்ரி. அதாவது ஒரு நாட்டோட ஒரு பகுதி வேறொரு நாட்டை எதிர்நோக்கிறது அல்லது எதிர்கொள்ளும் தீர்க்கப்படாத பகுதி, ஒரு நாட்டோட தீவிர பகுதி அப்படின்னு அர்த்தம். அதை தான் வந்து ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்கன் ஃப்ரண்டியரை நம்ம ஓல்டு வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே பிகன் ஆச்சு அப்படின்னா, ஜேம்ஸ்டவுன் வெர்ஜீனியா அப்படிங்கிற பிளேஸில் யூரோப்பியன்ஸ் வந்து செட்டில்ட் ஆனப்போ இதை வந்து ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எப்போ செட்டில்ட் ஆனாங்க அப்படின்னா 1607. யூரோப்பியன்ஸ் அமெரிக்காவை மொத்த 13 காலனிஸாக பிரிக்கிறாங்க. இந்த 13 காலனிஸை 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, நியூ இங்கிலாந்து காலனிஸ், மிடில் காலனிஸ், சதர்ன் காலனிஸ். அந்த நியூ இங்கிலாந்து காலனிஸை நம்ம நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நியூ ஹாம்ஷயர், மசாச்சுசெட்ஸ், ரோட் ஐலண்ட், கனெக்டிகட். இந்த நார்த் ஈஸ்ட்டில், அதாவது நியூ இங்கிலாந்து காலனிஸில் வந்து செட்டில்டான மக்கள் யார் அப்படின்னா இங்கிலாந்து பீப்புள் தான், பிரிட்டிஷர்ஸ் தான். இங்கிலாந்துலேருந்து வந்து நியூ இங்கிலாந்து காலனிஸில் வந்து செட்டில்ட் ஆகி அந்த நார்த் ஈஸ்ட், அதாவது நார்த் அமெரிக்கா அப்படின்ற நேமை நியூ இங்கிலாந்து காலனிஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இந்த நியூ இங்கிலாந்து காலனிஸில் உள்ள லேண்ட், அதாவது அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அது ஏற்றதாக இல்லை. ஆனால் அங்கே சீ இருந்ததுனால அந்த சீ ரிலேட்டடான ஒர்க்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. செகண்ட் வந்து மிடில் காலனிஸ். இங்கே என்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நியூயார்க், நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா அண்ட் டெலாவேர். ஸோ இங்கே வந்து ஜெர்மன் பீப்புள், ஐரிஷ் பீப்புள், டச் பீப்புள் இவங்க தான் வந்து செட்டில்ட் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேண்ட் வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால இவங்க வந்து வீட்டு விளைவிக்கிறாங்க. தேர்ட் சதர்ன் காலனிஸ். இங்கே வந்து மேரிலேண்ட், வெர்ஜீனியா, நார்த் கரோலினா, சவுத் கரோலினா அண்ட் ஜார்ஜியா அப்படிங்கிற பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே உள்ள பீப்புள் யார் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் அண்ட் அமெரிக்கன் பீப்புள் தான். இங்கே வந்து கிளைமேட் வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருந்ததுனால இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 13 காலனிஸ் இருக்கக்கூடிய பிளேஸை பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1607 இருந்து 1783 வரைக்கும் இந்த தீஸ் காலனிஸ் நோன் அஸ் பிரிட்டிஷ் அமெரிக்கா அண்ட் தி பிரிட்டிஷ் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 13 காலனிஸ் தான் அமெரிக்கன் லிட்ரேச்சர் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செட்டில்ட் ஆனது வந்து யூரோப்பியன்ஸ் தான். அவங்க வந்து நார்த் அமெரிக்காவில் வந்து செட்டில்ட் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து செட்டில்ட் ஆனாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செட்டில்டு ஆகிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஐட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் புக் வந்து பிரிண்ட் ஆனது எங்கே அப்படின்னா பென்சில்வேனியா. அந்த பென்சில்வேனியா எங்கே இருக்குது அப்படின்னா மிடில் காலனிஸில். அந்த பென்சில்வேனியா பிளேஸில் ஃபஸ்ட்டு புக்கை வந்து பிரிண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜெர்மன் பீப்புள். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மிடில் காலனிஸில் வந்து செட்டில்ட் ஆனவங்க ஜெர்மன் பீப்புள், ஐரிஷ் பீப்புள், டச் பீப்புள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மிடில் காலனிஸில் உள்ள பென்சில்வேனியா அப்படிங்கிற பிளேஸில் தான் ஜெர்மன் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடியே இந்த காலனிஸில் உள்ள பீப்புள் நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் காலனிஸ் அமைச்சவங்களில் ஸ்பானிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு இவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காலனி லிட்ரரி ட்ரெடிஷன்ஸ் உடையவங்களாக இருந்திருக்காங்க. நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸ் உடைய வெல்த் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஓரல் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸ் இருந்தது. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்களோட காண்டினென்ட் முழுக்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ட்ரைப்ஸ் எல்லாருமே வெல்த்தாக வச்சுருந்தது என்ன அப்படின்னா அவங்களோட ஓரல் ட்ரெடிஷன்ஸை மட்டும் தான். அவங்களோட ஓரல் ட்ரெடிஷன்ஸை அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலும் எப்போ இங்கிலீஷ் பீப்புளோட செட்டில்மெண்ட் வந்து பிகின் ஆச்சோ, நார்த் அமெரிக்காவில் பிகின் ஆச்சோ, அப்போவே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது எவ்ரி ஸ்பேஸில் ஒரு மூலை முடுக்கு எல்லா இடங்கள்லையும் நார்த் அமெரிக்காவில் எல்லா பிளேஸ்லேயுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இங்கிலீஷோட பொலிட்டிக்கல் பவரும் அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப அதிகமாச்சுது அந்த காண்டினென்ட்டில், அதாவது அமெரிக்காவில். பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாருமே பிரிட்டிஷ் ஐசில்ஸ்லேருந்து கண்டினியூஸாக வந்து செட்டில்டாக ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில். இங்கிலீஷ் பீப்புள்
அமெரிக்காவில் மட்டும் வந்து காலனிஸ் அமைக்கலை. அதே டைமில் இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா டச்சோட காலனிஸையும் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது நியூ ஆம்ஸ்டர்டம் அப்படின்ற பிளேஸை வந்து 1664 கேப்சர் பண்ணினாங்க. இங்கிலீஷ் ரீநேமிங் இட் நியூயார்க். ஸோ அந்த பிளேஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணினதுக்கப்புறம் நியூ ஆம்ஸ்டர்டம் அப்படிங்கிற பிளேஸை நியூயார்க் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜான டச்சையும் மாற்றிட்டு இங்கிலீஷாக மாற்றிட்டாங்க. அதாவது டச் காலனியை பிரிட்டிஷர்ஸ் வந்து கேப்சர் பண்ணினதுக்கப்புறமா நியூ ஆம்ஸ்டர்டம் அப்படிங்கிற டச் பிளேஸை நியூயார்க் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அதே டைமில் டச் பீப்புளுடைய டச் லாங்குவேஜையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷை அந்த இடத்துல வந்து புகுத்திக்கிட்டாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி அந்த 13 காலனிஸில் வந்து நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது 1696 1700 வரைக்கும் 250 செப்பரேட் காப்பீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த 250 காப்பீஸுமே அவங்க அமெரிக்கன் காலனிஸில் உள்ள மேஜர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வாருக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவங்க நிறைய பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார் எப்போ நடந்தது அப்படின்னா 1775 1783 வரைக்கும் நடந்தது. 1783க்கு அப்புறம் தான் அந்த பிரிட்டிஷ் எம்பையர், அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கா அப்படின்ற நேம் வந்து மாறிச்சுது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற நேம் வந்து கிடச்சிது அமெரிக்காவுக்கு. இந்த அமெரிக்கன் காலனிஸில் பப்ளிஷ் பண்ணின இந்த 250 காப்பீஸ் வந்து ரொம்ப ஸ்மால் நம்பர் தான். ஏன் அப்படின்னா லண்டனில் அதே டைமில் நிறைய பிரிண்டர்ஸில் நிறைய நம்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குறைவு தான். லண்டனில் உள்ள பிரிண்டர்ஸில் பப்ளிஷ் ஆன நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நியூ இங்கிலாண்டில் உள்ள ஆத்தர்ஸ் எழுதுனது. நியூ இங்கிலாந்து அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவில் எழுதின நிறைய ஒர்க்ஸ் தான் லண்டன் பிரிண்டர்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த பாடி ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வாஸ் லார்ஜர் தென் வாட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது நார்த் அமெரிக்காவில் பப்ளிஷ் ஆனதை கூட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து லார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிண்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன் காலனிஸில். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் எந்த பிளேஸ்லையுமே அலோவ் பண்ணலை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் அமெரிக்கன் காலனிஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலாண்டில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. நிறைய பிளேஸை வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அது இது ஒரு 4 லொக்கேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா லண்டன், யார்க், ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். ஸோ இந்த 4 பிளேஸில் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுவுமே என்னென்ன பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கன் காலனிஸில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அமெரிக்கன் லிட்ரேச்சரில் நிறைய பேம்ஃப்லெட்ஸ் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அது அந்த காலனிஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸாக இருந்தது. யூரோப்பியன் ஆடியன்ஸ் அண்ட் காலனியல் ஆடியன்ஸ் எல்லாருமே அதை வந்து லைக் பண்ணினாங்க. அவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்தது. கேப்டன் ஜான் ஸ்மித்தை தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஆத்தர் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒரு இங்கிலீஷ் சோல்ஜர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர், காலனியல் கவர்னர், அட்மிரல் ஆஃப் நியூ இங்கிலாந்து அண்ட் ஆத்தர். ஸோ அவரோட ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா எ ட்ரூ ரிலேஷன் ஆஃப் சச் அக்கரன்சஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப் நோ இட் ஆஸ் hath happened in Virginia, which was published in 1608, and the general history of Virginia, New England, and the summer isles, which was published in 1624. இன்னும் கொஞ்சம் ஆத்தர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா டேனியல் டென்டன், தாமஸ் ஆஷ், வில்லியம் பென், ஜார்ஜ் பர்சி, வில்லியம் ஸ்ட்ராச்சி, டேனியல் கோக்ஸ், கேப்ரியல் தாமஸ் அண்ட் ஜான் லாசன். அமெரிக்கன் லிட்ரேச்சரில் நிறைய ப்ரோஸ் எழுதுனாங்க. அந்த ப்ரோஸ்க்கு டாபிக் என்னவா இருந்தது அப்படின்னா ரிலீஜியஸ் டிஸ்பியூட்ஸ் தான். ஜான் வின்த்ராப் ஒரு ஜேர்னல் எழுதியிருக்கிறாரு. அதோட நேம் என்ன அப்படின்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் நியூ இங்கிலாந்து. அதில் எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ரிலீஜியஸ் ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது மசாச்சுசெட்ஸ் பே காலனியில் ரிலீஜியஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதுதான் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறமா எட்வர்ட் வின்ஸ்லோ அப்படிங்கிறவர் ஒரு டைரி எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா மேஃப்ளவர்ஸ் அரைவல், அதாவது மேஃப்ளவர் அப்படின்றது ஒரு ஷிப்பு. அந்த ஷிப்பில் நிறைய பில்கிரிம்ஸ் வந்து இங்கிலாந்துலேருந்து புறப்பட்டு பிளைமவுத் மசாச்சுசெட்ஸில் வந்து செட்டில்ட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா நியூ இங்கிலாந்து காலனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க 1620. அதுக்கப்புறமா அந்த பிளேஸில் அவங்க செட்டில்ட் ஆகிட்டாங்க பெர்மனண்ட்டாக. அப்புறமா ஜான் வின்த்ராப் அப்படிங்கிறவர் எ மாடல் ஆஃப் கிறிஸ்டியன் சேரிட்டி அப்படின்னு ஒரு சர்மன் வந்து ப்ரீச் பண்ணுறாரு. ஆர்பெல்லா அப்படிங்கிற அந்த ஷிப்பில் நிறைய செயிலர்ஸ் இருக்காங்க. அந்த செயிலர்ஸ் எல்லாருக்குமே அவர் ப்ரீச் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் மசாச்சுசெட்ஸ்.
1630 தான் அவர் அந்த ஷிப்பில் வந்து ப்ரீச் பண்ணுறாரு. ஏ மாடல் ஆஃப் கிறிஸ்டியன் சேரிட்டி அப்படின்ற ஒர்க்கில் அவர் வந்து அந்த ப்ரீச் பண்ணினார் இல்லையா. ஸோ அந்த ப்ரீச் பண்ணின அந்த சர்மனில் அவர் வந்து ஐடியல் சொசைட்டி பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் அண்ட் த டிசப்பரேட்டர்ஸ், நிறைய டிசன்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணணும் வாட் இஸ் பியூரிட்டன் யூட்டோப்பியா அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அட்டம்ப்டுக்காக தான் அவர் வந்து அந்த சர்மனை வந்து ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் ரிலீஜியஸ் ரைட்டர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கிறாங்க. அவங்க மாத்தர் அண்ட் வில்லியம் பிராட்ஃபோர்ட், இவங்க வந்து ஆத்தர் ஆஃப் ஜேர்னல், த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளைமவுத் பிளான்டேஷன் அப்படின்ற ஒர்க்கை 1620 1647 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் எ ஜேர்னல். அப்புறம் ரோஜர் வில்லியம்ஸ் அண்ட் நாத்தானியல் வார்டு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வயலண்ட்டாக ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேட் அண்ட் சர்ச் செப்பரேஷன் பற்றி ரொம்ப வயலண்ட்டாக ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அதர்ஸ் தாமஸ் மார்டன், இவரை வந்து கேர்டு லிட்டில் ஃபார் த சர்ச், இவர் வந்து சர்ச்சை வந்து ரொம்ப கேர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் மார்டன்ஸ் த நியூ இங்கிலீஷ் கேனான், இது வந்து மார்க் பண்ணியிருக்குது, பியூரிட்டன்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்குது. த நியூ இங்கிலீஷ் கேனான் அப்படின்ற ஒர்க்கில் மார்டன் வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, லோக்கல் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வேர் பெட்டர் பீப்புள் தேன் தம். ஸோ மற்றவங்களை காட்டிலும் லோக்கல் அமெரிக்கன்ஸ் வந்து பெட்டர், அதாவது இங்கிலீஷ் பீப்புள், பிரிட்டிஷர்ஸ், அந்த காலனி சமைச்சு செட்டில்ட் ஆனாங்க இல்லையா, அந்த பிரிட்டிஷர்ஸை காட்டிலும் நேட்டிவ் அமெரிக்கன் பீப்புள், லோக்கல் நேட்டிவ் அமெரிக்கன் பீப்புள் பெட்டர் பீப்புள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு. லேட்டராக வந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே எதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்குது அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் இந்தியன்ஸ் கூட கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, ஃபைட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அந்த இன்ட்ராக்ஷன் பற்றியும் ஃபைட்ஸ் பற்றியும் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அதை எதில் பார்க்கலாம் அப்படின்னா, டேனியல் குக்கின் அப்படின்றவரோட ரைட்டிங்ஸில், அப்புறம் அலெக்சாண்டர் ஒயிட்டாக்கர், ஜான் மேசன், பெஞ்சமின் சர்ச் அண்ட் டேனியல் ஜே டான், ஜான் எலியட், இவங்களோட ஒர்க்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஜான் எலியட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு பைபிளை இன்டூ அலாங்குயின் அப்படிங்கிற லாங்குவேஜில். அலாங்குயின் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் ஆஃப் கியூபெக் அண்ட் ஆன்டேரியோ, அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான். அலாங்குயின் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜில் வந்து பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு 1663. இந்த ஃப்ரண்டியர் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 2 வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும். நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.